வணக்கம். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனிங், அப்ஜெக்டிவ்ஸ், இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ மீனிங் பார்க்கும் பொழுது பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து இந்த பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மினிங் த வேரியஸ் ஆக்சுவல் ரிசல்ட் வித் பட்ஜெட்டட் ஃபிகர் ஃபார் த என்டர்பிரைஸ் ஃபார் த ஃபியூச்சர் பீரியட் அண்ட் ஸ்டாண்டர்ட் செட் தென் கம்பேர் வித் த ஆக்சுவல் ஒன். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஆக்சுவலாக எவ்வளோ பெர்ஃபார்ம் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சு கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து மீனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில நம்மளுக்கு டெஃபினேஷன்ஸும் கொடுத்துருக்கு. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து டெஃபினேஷன் வந்து ஷார்ட் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அண்ட் தென் பார்க்கும் பொழுது பட்ஜெட்டரி கண்ட்ரோலோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மெயினாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற போது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணணும். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹாஸ் பீன் டிவைடட் டு வேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ். பார்க்கும் ப்ரிப்பேர் வேரியஸ் பட்ஜெட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டில். தட் மீன்ஸ் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பட்ஜெட் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தே வில் செட் செப்பரேட் த ஸ்டாண்டர்ட். அதை வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்டாண்டர்டை பேஸாக வச்சு தான் ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை வச்சு தே வில் கம்பேர். அண்ட் எதனா டீவியேஷன் இருந்தது அப்படின்னாக்கா வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் தட் அப்படின்றத தே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ், த மெயின் ஃபீச்சர்ஸ். அண்ட் தென் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் இப்போ நான் என்ன சொன்னேனோ அதுதான் 5 பாயிண்ட்ல வந்து எலாபரேட்டாக சொல்லியிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன பண்ணி ஆகணும், அந்த இடத்துல அவங்க ஃப்யூச்சருக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு பிளான். ஸோ அந்த பட்ஜெட்டரி கண்ட்ரோல் என்ன பண்ண வைக்கிறது, ஃபோர்ஸ்டு டு பிளான். அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேட்டிங் த ஐடியாஸ். அதாவது ஒவ்வொரு பிளானுமே வந்து டு எவ்ரி ஒன் இஸ் அஃபெக்டட் பை த பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு பர்சனுமே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனுமே அவங்களால தெரிஞ்சுக்க முடியும், அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஆக்சுவலி அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட்டிங் த ஐடியாஸ் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பட்ஜெட்டரி கண்ட்ரோல். பிகாஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணணும் ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சொல்லிடுவாங்க இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு தெரியும். அப்போ அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்டை நோக்கி தான் அவங்களோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல கம்யூனிகேட்டிங் த ஐடியாஸ். அண்ட் தென் தேர்ட் அப்ஜெக்டிவ் பார்க்கும் பொழுது குவாடினேட்டிங் த ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த குவாடினேட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது அந்த இடத்துல பட்ஜெட் இருந்தாலுமே என்ன பண்ணி ஆகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகும்போது தான் அந்த இடத்துல ஃபைனல் கோல் ஆஃப் த ஆர்கனைசேஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஐ டோல்ட் யூ இது வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வில் பி ஃபங்க்ஷனிங் இன் த ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வில் பி தேர் இன் அ பிக் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது அந்த இடத்துல, தே வில் பி ஹேவிங் தேர் ஓன் ஸ்டாண்டர்ட் தே வாண்ட் டு அச்சீவ் டார்கெட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் ஃபைனலி என்ன பண்ணி ஆகணும், எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போனாதான் ஃபைனல் கோல் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல். ஸோ ஒரு கண்ட்ரோல் அப்படின்ற போது என்னன்னாக்கா இதுக்கு மேலே போகக்கூடாதுன்றது மைண்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆக்சுவல் ரிசல்ட்டை வந்து பார்க்கும் பொழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அந்த பட்ஜெட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மீறி போகக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்குள்ள இருக்கும் இல்லையா. அதுதான் சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதர் அப்ஜெக்டிவ்ஸில் பார்க்கும்போது ஒரு ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணும்பொழுது வேரியஸ்
பட்ஜெட்ஸை வந்து பிளான் பண்ணும்போது அது ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த அப்ஜெக்டிவாக நம்ம வந்து மெயினாக வந்து என்ன பண்ணுறோம் அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் ஃப்யூச்சருக்கு எப்படி பிளான் பண்ணலாம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்றது என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தே வில் ஃபிக்ஸ் த பட்ஜெட் அதே மாதிரி டு ஆப்ரேட் வேரியஸ் காஸ்ட் சென்டர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வித் எஃபிஷியன்சி அண்ட் எக்கானமி elimination of the waste and increase the profit இதுதான் very very important objective of the budget that means என்ன பண்ணுறது வேஸ்ட் இருக்கக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் ப்ராஃபிட் வந்து அதிகமாகணும் தட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் அதே மாதிரி ஃப்யூச்சரில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொண்டு வரணும் தட் மீன்ஸ் எதனா ஒரு பெரிய பொருள் அதாவது என்ன சொல்கிறது ஒரு மெஷின் வாங்குறது ஸோ இதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் எதிர்பார்க்குறான் டு சென்ட்ரலைஸ் த கண்ட்ரோல் சிஸ்டம் கரெக்ஷன் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஐ டோல்ட் யூ எதனா அந்த இடத்துல அதாவது பட்ஜெட்டுக்கு அதிகமாக வந்து அவங்களுக்கு எதனா செலவாயிருந்தது அப்படின்னு சொன்னால் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் செலவுகளுக்கு மட்டும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு 500 யூனிட்ஸ் பர் டே ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆக்சுவலி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண குவான்டிட்டியோட இது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ்லாம் போக டிஃபெக்டிவ்லாம் போக 450 தான் கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த 50 யூனிட்ஸ் வந்து என்ன லாஸ் இல்லையா ஸோ அது எதனால நடந்தது அப்படின்றத இமீடியட்டாக என்ன பண்ண முடியும் அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணி அது வந்து இனி ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான மெஷர்ஸை அவங்களால எடுத்துக்க முடியும் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஃபார் ப்ரிப்பேரிங் த பட்ஜெட் அதே மாதிரி ஃபிக்ஸேஷன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வேரியஸ் இண்டிவிஜுவல்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன்ஸ் ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்குமே வந்து சொல்லி அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கு வெறும் பாஸ் வெறும் சுப்பீரியருக்கு மட்டும் இல்லாமல் இட்ஸ் அண்ட் எவ்ரி பர்சன் தோஸ் ஆர் ஒர்க்கிங் இந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன கிடைக்கும் அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணால் தான் அதை நோக்கி இவங்களால மூவ் டுவர்ட்ஸ் பண்ண முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்லி த கோல் ஆஃப் த ஆர்கனைசேஷன் கேன் அச்சீவ் successfully. So this is the some important topics related to the introduction part of the budget. So in the video எல்லாருக்கும் understand ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன் upcoming videoல சில important topics இதே budgetல பார்க்கலாம். Thank you.